வணக்கம் நண்பர்களே! நான் இரா. பிரேம்குமார். கொட்டும் முரசு வலையொலி மூலமாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சல்லியர்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியின் செய்தியாளர் சந்திப்பை காணாதவர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். ஆங்கில புத்தாண்டில் அவர் எழுப்பிய உரிமைக் குரல் இன்றும் பல இடங்களில், குறிப்பாக தமிழ் தேசிய தளத்தில் இயங்குபவர்களுக்கு ஒரு இடியாகவே இருந்தது எனலாம். அந்த செய்தியாளர் சந்திப்பில் சுரேஷ் காமாட்சி, டைரக்டர் கிட்டு மற்றும் டைரக்டர் கௌதமன் ஆகியோரும் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டனர். இந்த காணொளி உருவாகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் தூத்துக்குடியில் ஒரு திரையரங்கில் திரைப்படத்தை வெளியிட்டு, டைரக்டர் கிட்டு மற்றும் நடிகை சத்யாதேவியுடன் திரைப்படத்தை கண்டுகளித்தனர் என்ற செய்தியை உங்களுடன் பதிவு செய்து கொண்டு தலைப்புக்குள் செல்லலாம். சல்லியர்கள் ரிலீஸ் பிரச்சனை, பிவிஆர் வெர்சஸ் சுரேஷ் காமாட்சி. திரையரங்கு அரசியல், தமிழ் சினிமா, ஒடுக்கப்படும் குரல்கள். சல்லியர்கள் ஒரு ஈழத்தமிழ் வரலாற்றை பேசும் உள்ளடக்கம் மிக்க படம். 3 வருடங்களாக தயாராகி பலமுறை வெளியீட்டு தேதிகள் மாற்றப்பட்ட பிறகும் இந்த படம் தமிழ்நாடு முழுவதும் பரவலான திரையரங்குகளை பெற முடியாமல் தவித்தது. இந்த பிரச்சனையின் மையமாக மாறியது. மல்டிப்ளெக்ஸ் சந்தையை கட்டுப்படுத்தும் பிவிஆர், ஐநாக்ஸ், சங்கிலி திரையரங்குகள் அவர்கள் சல்லியர்கள் படத்திற்கு ஒரு காட்சியை கூட ஒதுக்க மறுத்ததுதான் இந்த விவகாரத்தை சாதாரண ரிலீஸ் சிக்கலாக இல்லாமல் ஒரு அரசியல் கலாச்சார மோதலாக மாற்றியது. சல்லியர்கள் விவகாரம். தமிழர் வரலாற்றை பேசினால் திரையரங்குகள் கிடையாது என்ற ஒரு மறைமுக செய்தியை படைப்பாளிகளுக்கு அனுப்பும் ஆபத்தான முன்னுதாரணமாக மாறியுள்ளது. இந்த போராட்டம் இதோடு முடியாது. சுரேஷ் காமாட்சி இந்த விஷயம் இதோடு முடிந்து விடாது என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளார். சல்லியர்கள் இன்று ஒரு திரைப்படமாக மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் உள்ளடக்க சுதந்திரம், திரையரங்கு ஆதிக்கம், மல்டிப்ளெக்ஸ் அரசியல் ஆகியவற்றை கேள்வி கேட்கும் ஒரு அடையாளமாக மாறியுள்ளது. இந்த போராட்டம் வெறும் ஒரு படத்தின் ரிலீஸ் பிரச்சனை அல்ல. இது தமிழ் குரலுக்கு திரையரங்குகள் கிடைக்க வேண்டிய உரிமை போராட்டம். தயாரிப்பாளர் சங்கத்தால் என்ன பயன்? தயாரிப்பாளர் சங்கம் இந்த விவகாரத்தை எடுத்து சிறிய படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்க செய்ய வேண்டும். இல்லையென்றால் தயாரிப்பாளர் சங்கத்தால் என்ன பயன்? பிற மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழி படங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது போல் தமிழ் படங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கிறார் சுரேஷ் காமாட்சி. பிவிஆர் மல்டிப்ளெக்ஸ் ஆதிக்கம் யாருக்காக இந்த தியேட்டர்கள்? சுரேஷ் காமாட்சி வெளியிட்ட குற்றச்சாட்டு மிக தெளிவானது. சல்லியர்கள் போன்ற கருத்துமிக்க தமிழ் அரசியல் பேசும் படங்களுக்கு பிவிஆர் போன்ற மல்டிப்ளெக்ஸ் சங்கங்கள் திட்டமிட்டே திரையரங்குகளை மறுக்கின்றன. பெரிய ஹீரோக்களின் படங்கள், இந்தி, தெலுங்கு, கன்னடம் மெகா ஹிட்டுகள், புஷ்பா, காந்தாரா போன்ற மற்ற மொழி படங்கள், இவை அனைத்துக்கும் நூற்றுக்கணக்கான திரையரங்குகள். ஆனால் சல்லியர்கள் முழு தமிழ்நாட்டிலும் 27 திரைகள் மட்டுமே. படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பிவிஆர், ஐநாக்ஸ், சல்லியர்கள் படத்திற்கு ஒரு காட்சியை கூட ஒதுக்க மறுத்தது வணிக ரீதியானதாக அல்ல என்று கூறுகிறார். முழு திரையரங்கு விநியோக அமைப்பின் கட்டமைப்பு சிக்கல். தமிழ் மண் சார்ந்த வரலாறை பேசும் படங்களுக்கு திரையரங்குகள் திட்டமிட்டு மறுக்கப்படுகின்றன. தமிழ் மண் சார்ந்த அரசியல் உணர்வுள்ள உரிமைகளை பேசும் படங்களை திரையரங்குகள் தவிர்ப்பது ஒரு சந்தை செயல்பாடு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் உள்ளடக்க அரசியலை கட்டுப்படுத்தும் ஓர் அதிகார முயற்சி. திட்டமிட்ட தாமதம். தள்ளிப்போகும் ரிலீஸ் தேதிகள். படம் தயாராகி பல மாதங்கள் ஆன பின்னரும் பலமுறை ரிலீஸ் தேதி அறிவிப்பு, கடைசி நேரத்தில் திரையரங்குகள் இல்லை என்ற காரணம், மல்டிப்ளெக்ஸ் சங்கங்களின் அமைதியான மறுப்பு, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு அமைப்பு ரீதியான தடை. ஓடிடி பிளஸ் அவமானத்தின் மீது ஒரு சவால். சுரேஷ் காமாட்சி எடுத்த புரட்சிகர முடிவு. நீங்கள் திரையரங்குகள் தரவில்லை என்றால் நாங்கள் மக்கள் வீட்டுக்கே போகிறோம். அப்படித்தான் சல்லியர்கள் ஓடிடி பிளஸ் என்ற சிறிய தளத்தில் வெளியிடப்பட்டது. பெரிய ஓடிடி நிறுவனங்களை கூட தவிர்த்து ஒரு சிறிய தமிழ் தளத்தில் வெளியிட்டதன் மூலம் அவர் சொல்ல வந்த செய்தி, உள்ளடக்கம் இருந்தால் பார்வையாளர்கள் இருப்பார்கள், திரையரங்குகள் தேவையில்லை, தமிழர் ஆதரவு போதும்.
இந்த போராட்டத்தின் அரசியல் அர்த்தம் இது ஒரு தயாரிப்பாளரின் கோபம் அல்ல. இது ஒரு தமிழ் சினிமா சுயமரியாதை போராட்டம். கேள்வி இதுதான்: தமிழர்களின் வரலாறும் அரசியல் பேசும் படங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே இடமில்லை என்றால் அந்த திரையரங்குகள் யாருக்கானவை? பிவிஆரை கண்டிக்கும் தமிழ் தேசியவாதிகள். உடனடி திரையரங்கு ஒதுக்கீட்டை கோரும் குரல். ஈழத்தமிழர்களின் ரத்தம் தோய்ந்து வரலாற்றை பேசும் சல்லியர்கள் திரைப்படம் தமிழ்நாட்டில் உரிய திரையரங்குகளை பெற முடியாமல் போராடி வருகிறது. குறிப்பாக பிவிஆர், ஐநாக்ஸ், சங்கிலி திரையரங்குகள் படத்திற்கு ஒரு காட்சியை கூட வழங்க மறுத்தது தமிழ் தேசியவாத அமைப்புகள். இது வணிக தீர்மானம் அல்ல, தமிழர் குரலை ஒடுக்க முயற்சிக்கும் அரசியல் நடவடிக்கை என்று கடுமையாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் பிவிஆரின் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தன் குரலை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்கள் தமிழர்கள் தங்கள் உரிமைக்காக திரைத்துறையில் போராட தயாராக வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐயா வேல்முருகன் பிவிஆரின் தமிழ் படங்களுக்கு எதிரான போக்கை வன்மையாக கண்டிப்பதுடன் பிவிஆருக்கு பெரிய பூட்டு போடுவோம் என்று எச்சரித்துள்ளார். ஆனால் முன்னணி திராவிட கட்சிகள் பிவிஆரை கண்டிக்காதது வருத்தத்தை அளிக்கிறது. தமிழின் உரிமை சார்ந்த விடயத்தில் கட்சி பாகுபாடின்றி செயல்பட வேண்டும் என்பதே நம் அவா. வருங்காலங்களில் அப்படி ஒரு ஒற்றுமை வரும் என்று நாம் நம்புவோமாக. நாம் உறுதியாக வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு.